வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே. இன்றைய காணொளியும் மிகவும் முக்கியமான ஒன்றுதான். பல்லாயிரம் சூரியன்களை ஒன்றாக இணைத்தால் கிடைக்கும் சக்திமிக்க ஒப்பற்ற ஒளியைப் போல சோழர் குலத்தில் உதித்த சூரியன் அவன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கங்கையையும் சிந்து நதியையும் காவிரியோடு இணைத்த ஒப்பற்ற பெரு வீரன். வடதிசை மன்னர்களுக்கு சிம்ம சொப்பனமாகிய விளங்கியவன். எங்கோ இருக்கும் ஜாவா, சுமத்ரா மற்றும் கடாரம் தீவுகளில் புலிக்கொடியை நாட்டிய பெரும் வீரன். மேலும் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு சோழர்களின் பெருமையை பேச வைத்த ஒப்பற்ற வீரன். அப்பேற்பட்ட மாமன்னர் சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவரின் விருது பெயர்களை பற்றி இக்காணொளியில் காண உள்ளோம். ராஜேந்திர சோழனுக்கு கிட்டத்தட்ட 25 விருது பெயர்கள் கல்வெட்டில் உள்ளன. அதை தவிர வேறு சில பெயர்களும் உள்ளன. அதையும் இன்று காண உள்ளோம். ராஜேந்திர சோழனின் இயற்பெயர் மதுராந்தகன் என்பதாகும். அதாவது அவருடைய தந்தை ராஜராஜ சோழன் தனது சிற்றப்பனாகிய மதுராகன் என்று அழைக்கப்படும் உத்தம சோழன் மீது கொண்ட பற்றின் பாசத்தின் காரணமாக தனது மகனுக்கு மதுராந்தகன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். மேலும் மதுராந்தகன் என்பது மதுரைக்கு அந்தகன் என்று பொருள்படும். மதுரைக்கு அந்தன் என்றால் மதுரைக்கு யமன் அல்லது மதுரைக்கு காலன் போன்றவன் என்ற பெயராகும். 2 ராஜேந்திரன், அதாவது மதுராந்தகன் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜேந்திரனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்ட போது அவனுக்கு ராஜேந்திரன் என்ற திருநாமம் இடப்பட்டது. 3 உத்தம சோழன். 4 சோழேந்திர சிம்மன், அதாவது சோழ அரசர்களின் சிங்கம் போன்றவன். 5 விக்கிரம சோழன். 6 முடிகொண்ட சோழன், அதாவது பாண்டியர்களையும் சேரர்களையும் வென்று அவர்களது முடிகளை கைப்பற்றியதால் முடிகொண்ட சோழன். 7 பண்டித சோழன். ராஜேந்திர சோழன் தமிழிலும் வடமொழியில் மிகப்பெரிய புலமை பெற்றவன். ஆகையால் அவருக்கு பண்டித சோழன் என்ற ஒரு பெயரும் உண்டு. 8 கடாரம் கொண்ட சோழன். கடாரத்தின் மீது படையெடுத்து சென்று புலிக்கொடி நாட்டி மீண்டு வந்ததால் அதற்கு கடாரம் கொண்ட சோழன் என்ற ஒரு பெயரும் உண்டு. 9 கங்கை கொண்ட சோழன். இந்திய படையெடுப்பில் கங்கை நீரை கொண்டு வந்து தனது புதிய தலைநகரத்தை கங்கை நீரால் புனிதப்படுத்தியதால் கங்கை கொண்ட சோழன் என்று பெயர். அவருக்கு இந்த கங்கை கொண்ட சோழன் என்ற பெயரை மிகவும் பிடிக்குமாம். 10 வீர ராஜேந்திரன், அதாவது ராஜேந்திர சோழன் ஒப்பு உயர்வற்ற பெரும் வீரன். அதனால் அவருக்கு வீர ராஜேந்திரன் என்ற ஒரு பெயரும் உண்டு. 11 பூர்வ தேசமும் கங்கையும் கடாரம் கொண்ட ஐயன். 12 அதிசய சோழன். பல்வேறு அதிசயமான குணங்களை கொண்டுள்ளதால் அவருக்கு அதிசய சோழன் என்று ஒரு பெயரும் உண்டு. 13 ஜெயசிம்ம சிரபன், அதாவது மேலை சாளுக்கிய அரசன் ஜெயசிம்மனுக்கு அவன் யமன் போன்றவன். 14 மலைநாடு கொண்டான். சேர நாட்டை வென்று அது நாட்டை தன்னுடன் இணைத்து கொண்டதால் மலைநாடு கொண்டான் என்ற ஒரு பெயரும் உண்டு. 15 மகிபால குலகாலன், அதாவது ஈழத்தை ஆண்ட மகிபாலனுக்கு எதிரியானவன். மகிபாலனை வென்று கொன்று அவனுடைய முடியை பறித்து கொண்டதால் மகிபால குலகாலன் என்ற ஒரு பெயரும் உண்டு. அடுத்ததாக மண்ணை கொண்டான் என்ற ஒரு பெயரும் உண்டு. 17 வீர சோழன். 18 ராஜராஜேந்திரன், அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்ற முறையில் ராஜராஜேந்திரன் என்ற பெயரும் அவனுக்கு உண்டு. 19 இரட்டபாடி கொண்ட சோழன், அதாவது இரட்டபாடி நாட்டை வென்றதால் அவருக்கு இரட்டபாடி கொண்ட சோழன் என்ற ஒரு பெயரும் உண்டு. 20 மனுகுல சோழன், நீதிநெறி தவறாமல் ஆட்சி ஆண்டதால் மனுகுல சோழன் என்ற ஒரு பெயரும் உண்டு. 21 நிருப திவாகரன். 22 பார்த்திவேந்திர சோழன். 23 ராஜ வித்யாதரன். 24 உதார விடங்கன். 25 தான வினோதன், பல தானங்களை செய்ததனால் தான வினோதன் என்ற பெயரும் உண்டு. அடுத்து 26 பராக்கிரம சோழன். பல்வேறு பராக்கிரமங்களை வீரச் செயல்களை செய்து முடித்ததால் அவருக்கு பராக்கிரம சோழன் என்று பெயரும். மேலும் தார்வார் மாவட்டம் ஹோட்டூரில் கிபி 1007ஆம் ஆண்டைச் சேர்ந்த சத்யாசிரனின் கல்வெட்டு இவ்வாறு கூறுகிறது. சோழகுலத்திற்கு அணியாக விளங்கியவனும் ராஜராஜ நித்யா வினோதனின் மகனுமாகிய நூறுமிடி சோழ ராஜேந்திர வித்யாதரன் என்று கூறுகிறது. அதாவது ராஜேந்திர சோழனுக்கு நூறுமிடி சோழ ராஜேந்திர வித்யாதரன் என்ற ஒரு பெயரும் உண்டு. மேலும் ராஜேந்திரன் வேங்கி நாட்டுக்கும் கங்கை மண்டலத்துக்கும் மகாதண்ட நாயகனாக நியமிக்கப்பட்ட பொழுது அவனுக்கு பஞ்சவன் மாராயன் என்ற ஒரு பெயர் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இப்பொழுதுள்ள வரலாற்று ஆசிரியர்கள் ராஜேந்திரனின் இராணுவ நடவடிக்கைக்காகவும் இராணுவ வெற்றிக்காகவும் அவனுக்கு தென்னிந்தியாவின் நெப்போலியன் என்ற ஒரு பெயரை வழங்கியுள்ளார்கள். எனக்கு இந்த தென்னிந்திய நெப்போலியன் என்ற பெயரில் உடன்பாடு இல்லை. ஏனால் நெப்போலியன் கடைசி போரில் இங்கிலாந்திடம் தோற்றுவிட்டு இங்கிலாந்தின் சிறையிலே உயிரை விட்டவன். ஆனால் நம் ராஜேந்திரனோ அப்படிப்பட்டவன் அல்ல.
ராஜேந்திர சோழனுக்கு இந்த பட்டம் எப்பொழுதுமே ஏற்புடையதாகாது. ஏனெனில் அவன் வெற்றி தேவையை கையில் வைத்திருந்தான். வெற்றியை தவிர வேறொன்றுமே அறியாதவன். வேண்டுமானால் நாம் ராஜேந்திரனுக்கு இந்திய பேரரசின் மகா அலெக்சாண்டர் என்ற ஒரு பெயரை கொடுக்கலாம். ஏனால் எந்த போரிலும் தோல்வியடையாத ஒரு மாபெரும் வீரன் அலெக்சாண்டர். அதைவிட பன்மடங்கு அதிகமான வெற்றியை கொண்டவன் ராஜேந்திர சோழன். ஆகவே அவனுக்கு இந்திய அலெக்சாண்டர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். நண்பர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.